ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. மூங் தால் அல்வான்னு சொல்லுவாங்க. குளிர்காலங்களில் பண்ணுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும், அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா செய்யலாம். அப்படி இல்லைன்னா பிரசாதத்துக்காக கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளக்குறீங்களோ நான் சொல்லக்கூடிய மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதே கப்பில் அளந்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கழுவின பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கணும். பாசிப்பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா இதை வடிச்சுக்கோங்க. இது நல்லா வடிகட்டி குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக குக்கரில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ட்ரை ஆக நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். இது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், டால்டா, அதுக்கப்புறமா பட்டர் கூட சேர்க்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க எண்ணெய் கடலெண்ணெய். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தோம்ல, அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த பாசிப்பருப்பு முழுமையாக வெந்திருக்கு. இதை லேசாக கரண்டி வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கரண்டி வச்சுட்டு இது போல் மசிச்சா போதும். மசித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான நல்ல முழு கொழுப்பு பால் சேர்த்துக்கோங்க. நான் பாலை காய்ச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த கட்டிலாம் கரைஞ்சிரும். இப்போ இது கூட குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லாவே லிக்விட் ஆயிரும். சர்க்கரை முழுமையாக கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். அதாவது பாசிப்பருப்பு சர்க்கரைலாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அது. இந்த ஸ்டேஜில் நெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது இதை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரவை சேர்த்து கலரும் போது இது நல்லா கெட்டியாயிரும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/4 கப் ரவை இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரவை சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நான் வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், அப்படி இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். கூடவே நல்ல ஒரு கலரும் கிடைக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய்யோட அளவை தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாயிருச்சு, கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நீங்கள் கரண்டி வச்சு கிளறும் போது அது அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரணும். அப்போ அது கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சேர்த்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சுட்டு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. பாருங்கள், கரண்டியில் அள்ளிட்டு இது போல் போட்டிங்கன்னா கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலையில். இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.